வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? சரி, எல்லாரையும் பார்க்கணும், பேசணும். உங்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம உறவுகளை எல்லாம் நேரில் பார்த்தது மாதிரி இருக்குது. அப்போல்லாம் நம்ம ஊர்களுக்கு போவோம், சொந்த பந்தத்தெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு வருவோம். இப்போ எங்கெங்கே எல்லாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அது இதுன்னு எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. சொந்த பந்தத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து நிறைய பேர் என் சேலை நல்லா இருக்குன்னு இருந்தாங்க. ஃபோன் பண்ணியே சொன்னாங்க, கமெண்ட்டில் சொல்லலை, நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இங்கே கட்டுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க எடுத்து. அகமதில் எடுத்தது. ஆனால் ஒரு இத்தனை இது அவ்வளோவா நான் கெட்டலை. ஆனால் ஒரு 2 தடவை கட்டியிருப்பேன், 3 தடவை கட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதனால சரி சேரீயில் மட்டும் சரி நல்லா இருக்கிறது. பச்சை கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. பச்சையெல்லாம் வந்து இதை விடவே மாட்டேன். பச்சை கலர் பிடிச்ச கலருன்றதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன். அப்பப்போ ப்ளவுஸ் ரெடிமேடாக எடுத்துக்கிறது. இதெல்லாம் 250 ரூபா தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெடிமேடு. எல்லா கடையிலையுமே கிடைக்குது. நம்ம ஐயப்பங்கள சரவணா ஸ்டோர்லேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ரெடிமேட் ப்ளவுஸு. நம்ம தையக்குள்ளேயே 300 400 ரூபா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரெடிமேடாக எடுத்துகிட்டு போக. அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டு வெளியில் நம்ம தைக்க கொடுக்கும்போது 2000 3000 ஆகுது. அதே இது நம்ம கடையில் போய் எடுத்தால் 1000 ரூபாய்க்குள்ளேயே சூப்பராக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் கிடைக்குது. சென்னை சில்க்ஸ்லேயே நான் 1000 ரூபாய்க்கு சூப்பர் ப்ளவுஸ் எடுத்தேன், நல்லா ஆரி ஒர்க்கு. அதே இது வெளியில் தைச்சா கூட 2000 இப்படி கேட்பாங்க. அது ரெடிமேட் ப்ளவுஸ் நல்லா இருக்குது. என்ன ஒருத்த வந்து டைட்டாக போடுவாங்க, அவங்க பிடிச்சி தைச்சிக்கிற வேண்டியதான். எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக போடுறது பிடிக்கும். ஆனால் நான் பிடிச்சி வைக்க மாட்டேன். லூஸாக இருந்தால் இருந்துட்டு போதும் அப்படின்ட்டு விட்டுருவேன். இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான தகவல். ப்ளவுஸ் வாங்கி துணி எடுத்து அதுக்கு லைனிங் எடுத்து நம்ம தைச்சி கஷ்டப்படுறத விட கொஞ்சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட நம்ம ப்ளவுஸ் சைஸை நம்ம சொன்னோம்னாலே 36 38 40 நம்ம உடம்புக்கு தக்கன வந்து அவங்க சைஸுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதை விட அவங்க வந்து அந்த லைட்டாக வந்து கீழே உள்ள அளவு வந்து நம்ம இடுப்பில் அப்படி வச்சு பார்த்துட்டே நம்ம கொடுப்பாங்க. அதனால் கரெக்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்தால் நம்ம பிடிச்சி அடிச்சுக்கலாம். ஆனால் ரேட்டு ஆனால் பரவாயில்ல. இந்த ப்ளவுஸ்லாம் வந்து 250 தான், 250 ரூபா தான். எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதே மாதிரி ஒர்க்கு எல்லாமே நான் வாங்குகிற முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து ரெடிமேடு தான், தைக்கிறதே கிடையாது. ஏன்னா தைக்கன்னு போயிட்டோம்னாலே 2000 3000 இப்படி தான் வருது. அதனால் சரி நம்ம ரெடிமேடாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் காலையிலே வேர்த்து ஓடுது. சாயந்தரம் நல்லா அடிச்சு ஊற்றுது. இப்போ தான் துவச்சி கொண்டு மாடியில் துணியில் போட்டுட்டு வந்தேன். வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னதான் நம்ம வேலைக்கு ஆள் விட்டாலும் அவங்க யாருமே வந்து ஒழுங்காகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக துடைக்க மாட்டேங்கிறாங்க. சரி நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் முடிகிறப்பெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுவோம். முடியாட்டா நம்ம வீடு தானே கிடந்துட்டு போகுது. நம்பிக்கையாக நம்ம விடுறோம். இவங்க நம்மளுக்கு நம்பிக்கையாக பார்க்குறாங்க. பார்த்துட்டேன்னு வாங்க, ஆனால் ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால் சரி நம்மளே முடியும் போது பைய பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து மிஷினில் போட மாட்டேன், கையிலே துவைச்சி. இங்கே பாருங்க, நான் எங்கே இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து உரசிக்கிட்டு ஒன்று படுக்கணும். இங்கே பாருங்க, நான் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இருக்காது. இங்கே பாருங்க எப்படி வந்து உட்காந்துருக்குங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க. எனக்கு மனசை ரொம்ப இன்றைக்கி காலையிலேயே நான் இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நியூஸ் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அந்த வீடியோக்குள்ளே போவேன். போனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் வந்து ஆறவே மாட்டேங்குது. பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சிட்டு 5 பேர் நைட்டு துடிக்க இறந்துருக்காங்க. வயிறு எரியுது கண்ணு தெரியலை, வயிறு எரியுது கண்ணு தெரியலை அப்படின்னு. எவ்வளோ பேர் கொடுமை பாருங்கள். ஒரு அம்மாலாம் பையன், அம்மா எனக்கு கண்ணு தெரியலம்மா வயிறு எரியுதுன்னா, அந்த பையனுக்கு 20 22 23 வயசு தான் இருக்கும் போல். எல்லாமே பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒரு பிள்ளை பற்றி எதுக்குங்க வளர்க்குறோம். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வர்றோம். கடைசி பாருங்கள், ஏதோ ஒரு வேண்டாத ஒரு பழக்கத்துக்குனால தன்னையும் அழிச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கும் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். அந்த பையன் இறந்துட்டாப்புல 5 பேருங்க நைட்டு. எத்தனை பொண்டாட்டி மாதிரி தாலி எடுத்திருக்காங்க தெரியுமா? இப்போ முக்கால்வாசி சாவு வந்து இந்த ஒயின் ஷாப்னால தாங்க. நிறைய இளம் விதவைகள்ங்க, 20 வயசு பிள்ளையும் எக்கச்சக்கமாக இருக்குது. இளம் விதவையை சின்ன வயசுலேயே அம்புட்டும் இந்த ஒயின் ஷாப்புக்கு அடிமையாகி அம்புட்டு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ நைட்லாம் அம்புட்டு கத்தும்போது, ஆனால் அது யாருக்கு மேலே நம்ம குறை சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ தேடி போய் குடிச்சு ஒன்று சொல்கிறதா இல்லை கவர்மெண்ட்டை சொல்கிறதா? நம்ம யாரை குறை சொல்கிறது சொல்லுங்கள்? அதில் பாவம் பண்ணது யார்? அந்த அம்மாவும் அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுமா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு துவச்சி போட்டுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அவங்க. ஆனால் நான் பெற்றது ஒரு நம்ம பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேங்க. இப்போ உள்ள காலத்தில் நம்ம எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாமே வந்து சரி பசங்க நல்ல பசங்க தான் படிச்சிருக்காங்க, அதெல்லாம் குடும்பத்தை பார்த்துக்கிறவாங்கன்னே நம்ம பொம்பளை பிள்ளைகளை வந்து கொடுக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியா
இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் தயவுசெய்து அந்த காலத்துலேருந்தே 2வது கல்யாணம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்திருக்குங்க. சும்மா ஊர் கௌரவத்துக்காகலாம் பிள்ளைகள் வாழ்க்கையை வந்து அழிச்சிடாதீங்க. ஆனால் அந்த காலத்துலேயுமே எவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்சே எங்கள் ஊர்லேலாம் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி ஒத்து போகாமல் மறுபடியும் ஒவ்வொரு இடத்துல கட்டி கொடுத்து எத்தனையோ பேர் குழந்தைங்கலாம் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். 2-3 ரூபா அந்த காலத்துலேருந்தே சகஜந்தேன். ஆனால் இது வந்து அதுகளாக தப்பு பண்ணலை. நம்ம பெற்றவங்க தான் பார்த்து பிடிச்சி அந்த பையனை கட்டி வைக்கிறோம். கட்டி வச்ச கடைசியில் அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, அந்த பிள்ளைகளை நம்ம எவ்வளோ செல்லமாக வளர்க்குறோம், எவ்வளோ அருமையாக நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்து கொண்டு வரோம். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, வருஷம் பூரா அதுக்கு வந்து அவங்களோட போராடி அழுது சாகணுமா சொல்லுங்கள்? தயவுசெய்து நல்லா வச்சுருக்காங்களா என்னன்னு பாருங்கள். ஊர் கௌரவத்துக்காக பிள்ளைகளை பள்ளி கொடுத்துடாதீங்க. அந்த பையன் அப்படி ஒரு குடிக்க அடிமையாக, எந்த ஒரு பையனை குடிக்க அடிமையாயிட்டானாக்கு சரி, அவனால் பொண்டாட்டியும் பார்த்துக்க முடியாது, பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியாது. அது கல்யாணம் ஆன புதுசில் அவசரமாக வேகமாக 2 பிள்ளைய பிறந்துருது. இந்த பிள்ளைகளும் நம்ம புருஷன் தானே, நம்ம பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களே அவங்களால பார்க்க முடியல. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வந்து மோசனில் பிளட்டாக போய் இறந்துருக்காங்க. அதுவும் 6 மாதம்லாம் படுத்த படிக்க, 1 வருஷம்லாம் ஒருத்தவங்க வந்து படுத்த படிக்க பிளட்டாக போய் எந்திரிக்கவே முடியாமலாம் கிடந்தெல்லாம் இறந்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஏங்க அவங்க சுதந்திரத்துக்காக தண்ணி அடிச்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணு எனக்கு பாவம் பண்ணிச்சு, அவனை கடைசி வரைக்கும் அவனை பார்க்கணுன்னு பெற்றவங்க தப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு? எவனையுமே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து திருத்தவே முடியாது. எவனும் திடீரெல்லாம் எவனும் செய்யவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்து வர்ற பழக்கம் தான். இதே தண்ணி அடிக்கிறவங்க வந்து ஃபேஷனுக்காக தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனு அவங்க வந்து நீட்டாக வந்து காஸ்ட்லியானதை சாப்பிட்றாங்க. ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு நல்லது நாள் பெரிய நாள் அவங்களாம் குடும்பம் சூப்பராக கொண்டு போயிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஒரு வெக்கேஷனெல்லாம் வந்து இப்போ கிறிஸ்டின்லாம் இருக்காங்கன்னா சர்ச்சிலே கூட கொஞ்சம் ஒயின் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு திருவிழா தேர் பொழுதுபோக்குக்கு சாப்பிட்றவங்களுக்கு கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த தண்ணிக்கு அடிமையானவங்க வந்து அதுலேருந்து வெளியவே வரமாட்டாங்க. அவங்க சாகிற வரைக்கும் வெளியே வரமாட்டாங்க. நல்லா நிறைய பேரை பார்த்துட்டேங்க. ஆனால் அதுக்காக பிள்ளைகள் வாழ்க்கையை வந்து பள்ளி கொடுத்துறாதீங்க. ஊர் கௌரவம் அந்த ஊர் கௌரவம் அங்கே வந்து நம்ம பிள்ளைய ஒவ்வொரு நாள் கஷ்டப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்க போகுது. ஊரில் என்ன தப்பு நடக்கலை சொல்லுங்கள்? என்ன தப்பு நடக்கலை? கௌரவத்துக்கு புருஷனை வச்சுக்கிட்டு எவ்வளவோ வெளியில் எவ்வளவோ தப்புகள் நடக்குது. ஊர் உலகத்துக்கு பார்த்தா புருஷன் முன்னாடியே வாழ்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா எவ்வளவோ நாறுது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ தப்புகள் நடக்குது. அதனால் நம்ம யாரை பற்றியும் பார்க்க தேவையில்லைங்க. நம்மளுக்கு உண்மையா, கடவுளுக்கு உண்மையா, நம்ம மனச்சாட்சிக்கு உண்மையா, யாருக்கு குடுமையும் கெடுக்காமல் அப்படியே பிள்ளைங்க வந்துச்சுங்களா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. புருஷனே தண்ணி அடிக்கிறாருமா பிடிக்கிறாருமான்னு வந்தால் அந்த பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதவங்க. நம்ம பிள்ளைய தானே, நம்ம பெற்ற பிள்ளைங்களை நம்மளே கஷ்டப்படுத்தலாமா? ஆனால் என்னையை பொறுத்தவரையில் வந்து குடிக்கிறவங்க வந்து ரொம்ப நாள் வந்து அவங்களோட உடல் உறுப்புகளே அவங்களால காப்பாற்ற முடியலைங்க. எவ்வளோ பேருக்கு கிட்னி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு வந்து நுரையீரல் கெட்டு போயிருக்கு. அந்த உறுப்புகள் பண்ணிக்கு நீங்கள் ஒரு வீடே போகுது, ஒரு சொத்து போகுதுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாங்க. எப்போ வேணாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். நம்ம கஷ்டப்படுற அவ்வாப்பால் உழைச்சி கூட ஒரு மாவாட்டி விற்று கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம சம்பாரிச்சுக்கலாங்க காசு பணம். ஆனால் உடலுக்குள்ளே உள்ள உறுப்பு போச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒரு நுரையீரல் போகுது, கிட்னி போகுது, கல்லீரல் போகுது, எல்லாம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைங்க என்ன பாவம்னு வச்சுக்க. நம்ம பிள்ளைங்க ஒரு பாவம் பண்ணியிருக்காது. ஆனால் ஒரு உதவக்கிற பையலுக்கு கல்யாணம் முடிச்சு போயிட்டு கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து விதவைன்ற பேர் வாங்கணுமா? இல்லை அவங்களோட அதுக்கு மாரடிக்கணுமா? தண்ணி அடிக்கிறவன் என்றைக்குமே சுயநலமாக தான் இருப்பேன். இந்த 5 பேரோட வாழ்க்கையை நைட்டு பார்த்ததுலேருந்து எனக்கு 5 பேர் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க கத்துறதை பாருங்கள். அவங்க என்ன பாவம் பண்ண? அவங்க ஒரு பாவம் பண்ணலை. இந்த நாய்க்கு தான் குடிச்சிட்டு செத்துருச்சுங்க. ஏங்க இப்போ வர்றது பூராமே கெமிக்கல். அம்புட்டுமே பேட்ரி அது இதுன்னு ஆகாததுகளை போட்டு பேட்ரி அம்புட்டுமே கெமிக்கல். அதே அந்த காலத்தில் கல் குடிப்பாங்க. அந்த காலத்தில் கல்லுன்றது இயற்கை. இந்த பதனி மாதிரி நம்ம தென்னை மரம் பனை மரத்துலேருந்து எடுத்து அது சாப்பிடுவாங்க. அதையுமே நம்ம பார்த்தோம்னா மனுஷன் குடிக்க முடியாது. நான்லாம் ஒரு 8வது 9வது 7வது இப்படி படிக்கும்போது ஒரு 10-12 வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே தென்னந்தோப்பு நிறையா இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பதனிக்கு குத்தகை கொடுவாங்க, பதனிக்கு கல்லுக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன், அந்த வயக்காட்டு பக்கம் வந்து எங்கள்கிட்ட மாடு கண்டெல்லாம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே புல்ல இருக்க எதுக்காவது நம்ம போகிறது போனால் இறக்குவாங்க பாருங்கள். அந்த குடும்பம் மாதிரி வச்சு இறக்கி ஊற்றுனா அதுக்குள்ளே வெறும் நிறைய வண்டாக செத்து கிடக்கும். அந்த இதுக்குள்ளே எறும்பு, பெரிய பெரிய எறும்பு வண்டு செத்து கிடக்கும். அதை பார்த்தாலே சாப்பிட மாட்டாங்க யாருமே. ஆனால் அதை இருத்து அதை ஏதாவது பண்ணி கொண்டு வந்து வித்துறாங்க. பதனியும் பார்த்தா சாப்பிட முடியாது. பதனிக்குள்ளேயும் அது கிடக்கும். ஏன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்காக எறும்பு வண்டு எல்லாமே கிடக்கத்தான் செய்யும். இந்த பதனி கல்லெல்லாம் இருக்கும்போது தென்னை மரத்துக்கிட்ட பார்த்தாங்கன்னா அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் குட்டி பிள்ளையில் நின்று போய்கிட்டே இருக்கல, புள்ள இருக்க போய்கிட்டு இருக்கல, அவங்க இறக்குவாங்களா, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். மேலே ஒரு குடுவை மாதிரி வச்சுருப்பாங்க, கீழே ஒரு குடுவை மாதிரி வச்சுருப்பாங்க, மேலேருந்து கொண்டு வந்து கீழே ஊற்றுவாங்க. நின்று வேடிக்கை பார்த்துருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் குழவியும் மண்டு தான் கிடக்கும். அதெல்லாம் பார்த்தா சாப்பிடவே முடியாது. நம்மளுக்கே அருவருப்பாக வாந்தி வரும் அதை பார்த்தாலே.
அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாகவே கெமிக்கலு. ஆனால் யாருமே வந்து குடிகார ஒரு பொண்ணை கொடுத்துட்டோம், பசங்க குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களை மேற்கொண்டு அந்த சாக்கடைக்குள்ளே நரகத்துக்குள்ளே இருக்க சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஏதோ சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றாங்களா தப்பில்லை, அதுவும் நல்லதாக சாப்பிடுவாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்காக இது பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்னதான் நீங்கள் வந்து நல்லா வந்தாலும் இந்த உலகம் குறைதேன்னு சொல்லுவோம், அதே இது கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் குறைதேன்னு சொல்லுவோம். குறை சொல்கிற வாயை நம்ம யாராலையும் மூடவே முடியாது. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குமா, அது போதும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா, யாரும் கெடுக்காமல் ஒன்றும் செய்யாமல் நம்ம நல்லா நிம்மதியாக இருக்குமா, நம்ம நல்லா இருக்குமா, நம்ம சந்தோஷமாக இருக்குமா, நம்ம பிள்ளைய சந்தோஷமாக இருக்கா. ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்து அந்த காலத்தில் வந்து புருஷன் மாதிரி சம்பாரிச்சு போடுவாங்க, பொண்டாட்டி மாதிரி வீட்டில் இருந்து நம்ம பிள்ளைகளை பார்த்துக்குறோம். இப்போ சூழ்நிலைக்கு என்ன ஆகுது, இப்படி நல்ல பயல்களை கட்டாதனால பொம்பளை பிள்ளைங்கள் போராடி பிள்ளைகளை காப்பாற்றுற வேலையாக இருக்குது. ஏன்னா அவங்களே காப்பாற்ற முடியல, பிள்ளைகளை எங்கே காப்பாற்றுவாங்க. கடைசியில் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுற பொறுப்பு பொம்பளை பிள்ளைய தலையில் விழுந்துருது. கடைசி வரைக்கும் பிள்ளையை தான் அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, பெற்றதுனால வந்து பொண்ணு பூமாதேவின்னு கடைசியில் பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து பெற்ற பிள்ளைகளை காப்பாற்றுறப்பில் இருக்குது. அவன் ஆம்பளை பிள்ளைய நல்லா எஸ்கேப்பு போயிடுறாங்க. ஏன்னா அவன் சௌரியத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு அவன் சுயநலத்துக்கு பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்ச பார்த்துட்டு இந்த குழந்தைங்களோட அதுக்கு தான் வருஷம் பூரா போராடுதுக்கு. அதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. இப்போல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச ஸ்கூல் ஃபீஸே கிடையாது. அப்போ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன போராட வேண்டியது. அதெல்லாம் அறிவு இருந்தால் அதெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் அடிப்பாங்களா, நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணா, நம்மளால தானே இந்த பிள்ளைங்க வந்துச்சு, அந்த பிள்ளைகளை பார்க்குறது நம்ம கடமை தானே தெரிஞ்சால் எவனா தண்ணி அடிப்பாங்களா, பொறுப்பு இருந்தால் எவனா தண்ணி அடிப்பாங்களா. அது தண்ணி அடிக்கிறத விடுங்க, நாளைக்கு அவன் முடியாமல் கிடந்தா அவனுக்கு பீமுத்திரம் அள்ளி கொட்டுறதுக்கு நம்ம பிள்ளைகளை பற்றி வளர்த்து விட்டோம். இது கவர்மெண்ட் இதே வந்து கடவுள் வந்து ஒரு இயற்கையாக ஒரு நோய் வந்தால் நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் இயற்கையாக ஏதோ ஒரு நோய் தீராத நோய் வந்தால் நம்ம பார்க்கணுங்க. விதி, வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் தன்னால் தெரிக்கிறவங்களை போய் பார்க்கணுன்றது விதி கிடையாது. அவன் அவ்வளோ குடும்பப்படுத்துகிறவனை போய் பார்ப்பாங்களா யாராவது. ஆனால் அந்த இப்போல்லாம் சரி பிள்ளைங்கன்னு எவ்வளவோ அனுசரித்து போகிறோம். சரி அப்பா வேணும். ஆனால் நிறைய பேர் இப்போ சின்ன வயசுலேயே செத்து போயிடுறாங்க. அப்பா இல்லாமல் பிள்ளைங்க வளருதுங்க. நீ என்னங்க பண்ண முடியும், நிறைய பிள்ளைங்க வந்து அப்பா இல்லாமல் தான் வளருதுங்க. ஏன்னா சின்ன வயசில் ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு தண்ணியை போட்டுட்டு அப்படி போய் சேர்ந்துடுறாங்க. அப்பா இல்லாமல் தான் வளருது. அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லாமே அது கற்றுக்குறங்க. அவ்வளோதான். அம்மா பசத்தையும் அப்பா பசத்தையும் அம்மா மரத்தையும் கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம்னா 100%ல 50% பொம்பளைங்க நிறைய இளம் விதவைகள் தான் இருக்காங்க. அதுதான் பிள்ளை குட்டியை வளர்க்குதுங்க. ஆம்பளை பையலுக்கு பூரா குடிச்சிட்டு ஆக்சிடென்ட்லேயும் இதுலேயும் ஃபுல்லாக போய் சேர்ந்துடுறாங்க. அதனால் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஊர் உலகத்துக்காக வந்து பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து பலிகடாக்கிறாதீங்க. இன்றைக்கி 5 பேர் நியூஸை பார்த்ததுலேருந்து என்னால் தாங்கவே முடியலைங்க. அதே சரி உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் நிறைய பேர் என் வீடியோ நல்லாயிருக்கு, நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு, எங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்குது, எங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருக்குது, அப்படின்னு தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நல்லாயிருக்கு, நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு, உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்குலாம் தைரியம் வந்துச்சு, தன்னம்பிக்கை வந்துச்சுன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச பதிவை நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். எனக்கு என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க 4 பேர் நல்லா இருக்கணும். அதனால தான் நான் சரி நம்ம மனசில் படுறதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன்.